ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12ல் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். அங்குஷ்டமாத்திரவபுருத்பதி தத்புரஸ்தாத் பூயோத கும்பி சதிருஷக் சமஜ்ரும்பப்தாஸ்த்வம் அப்ரே ததாவிதமுதீக்ஷ்ய பவந்தமுச்சைஹி விஸ்மேரதாம் விதிரகாத் சக சூனுபிஸ்வைஹி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் இந்த பன்றி குட்டி எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்ததுன்னு சொல்கிறார். கட்டை விரல் அளவுக்கு கொண்ட திருமேனியுடன் பன்றி குட்டியாக நீ தோன்றினாய். அதுக்கப்புறம் யானை அளவு பெரிய பன்றியாக கிடுகிடுவென வளர்ந்து விட்டாய். அவ்வாறு வளர்ந்த உன்னை பார்த்து உன்னோட உருவத்தை பார்த்து விதி, அந்த பிரம்மாவோட பெயர் விதி என்ற பிரம்மா மிகவும் வியப்படைந்தார். பிரம்மாவின் மகன்களும் இதை பார்த்து வியப்படைந்தார்கள். யார் பிரம்மாவின் மகன்கள்? அந்த ரிஷிகள் பிரகஸ்பதி எல்லாரையும் படைச்சாரே, அவன் எல்லாரும் சேர்ந்து இப்போ அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறானாம். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12ல் 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். கோசாவச்சிந்திய மகிமா கிட்டி ருத்திதோ மே நாசா புட்டாத் கிமு பவேதஜி தஸ்ய மாயா இத்தம் விசிந்தயதி தாதரி சைலமாத்ரஹ சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோர ரூபம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்தா இல்லையா, யார் இவ அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருமை பெற்றவராக இருக்கிறாரே. பன்றி என்னுடைய மூக்கு துவாரத்திலிருந்து வந்ததே அப்படிங்கிற பிரம்மா, ஒருவேளை நாராயணனோட மாயையாக இருக்குமோ அப்படின்னு பிரம்மா சிந்தித்து கொண்டிருந்த வேளையிலேயே சிந்தனை விட வேகமாக வளர்ந்து மலை அளவுக்கு விரைவாக ரொம்ப கோரமான ஒலி எழுப்பினாய். குருவாயூரப்பா, நீ எப்படி உருமின தெரியுமா? நீ வராகனாக தோன்றி உருமினாய் அப்படின்னு வராக அவதாரத்தை பற்றி இதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12ல் 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். தம் தே நிநாதமுபகர்ணிய ஜனஸ்தபஸ்தாக சத்யஸ்திதாஷ்ச முனயோ நுனு உர்பவாந்தம் தஸ்தோத்ர ஹர்ஷுலமனா பரிநத்ய பூயக தோயாஷயம் விபுல மூர்த்திரவாத்தரஸ்வம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். வராக வடிவில் நீ வந்து கோரமாக உருவினதை கேட்டு இந்த ஜலலோகம், தப்பலோகம், சத்தியலோகம் எல்லா இடமும் ரிஷிகள் இதெல்லாரும் நாராயணன் உணர்ந்து விட்டாளாவா. அந்த சத்தத்தை கேட்டு இது நாராயணன் தான் அப்படின்னு உடனே ரிஷிகள்லாம் உன்னை போற்றி துதிக்க ஆரம்பித்தார்கள். உன்னோட அவதாரம் அவ்வளவு அருமையாக இருந்ததாக அவர் உடனே போற்றி துதித்தார்கள். அவள் துதித்தனால உன் மனம் மிகவும் மகிழ்ந்தது. மீண்டும் அந்த ஒலியை, அந்த நாதத்தை நீ எழுப்பி மிகப்பெரிய வடிவம் எடுத்து கடலில் குதித்தாய் அப்படிங்கிறார்.